ஹாய், வெல்கம் டு கீதா சரஸ்வதி பொட்டிக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு நியூஸ் பேப்பர் போதும் நம்ம வந்து கிராஸ் கட்டிங் பண்ணுறதுக்கு. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீதா சரஸ்வதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வெட்டுறதுக்காக நம்ம எந்தெந்த ஸ்கேலெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஹேண்டு வளைவு ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேல் வச்சையும் அடுத்து ஆம்கோல் ஸ்கேல் வச்சும் எப்போயும் யூஸ் பண்ணுற ஸ்கேல் வச்சு தான் நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். இந்த ஹேண்டு வரைகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஸ்கேல் தான் வந்து இது. பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கற்றுக்கிற டெய்லர்ஸ் கிட்டங்க அந்த கையிலேயே வந்து ட்ராயிங் போடுறதுக்காக கற்றுக்கோங்க. இந்த ஸ்கேல் வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லது தான். கை சுருக்கம் இல்லாமல் சூப்பராக நீட்டாக ஃபினிஷிங்காக வரும். இதை மட்டுமே நம்ம நம்பி இருக்கக்கூடாது. எங்கேயோ வச்சுட்டோம் நம்ம தேடுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கும் அந்த கர்வ் வந்து வரைய தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம இப்போ கட் பண்ண போகிற ப்ளவுஸு. அளவு ப்ளவுஸ் பார்த்துட்டு 80 பாயிண்ட் எடுக்கணுமா 1 மீட்டர் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் ப்ளவுஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸில் கட் பண்ண வேண்டிய முதல் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைப்பாட்டு தான் நம்ம வெட்டி எடுத்துக்கணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கை வந்து ஒட்டு கொடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கைபாகம் எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம கரை பாகத்தை நம்ம வந்துட்டு 2ஆக மடித்து அதை 4ஆக நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும். மறக்காமல் கரைபாகத்தை தான் நம்ம வந்து கைக்கு போட போகிறோம். 1 மீட்டர் துணியில் நம்ம கரைபாகத்தை 4ஆக மடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா 4ஆக மடிக்க போகிறோம். அது மாதிரி அந்த மடிப்பு பகுதி உங்களை பார்த்து நம்மக்கிட்ட இருக்கணும். ஆப்போசிட் பக்கம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பீஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளவுஸ் மெட்டீரியலை அவங்க கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ப்ளவுஸுன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸை வந்து கரைபாகத்தில் 2ஆக மடித்து 4ஆக மடிச்சுக்கோங்க. ஃபோல்டிங் கரெக்டாக ப்ளவுஸோட 1 மீட்டர் இருக்கும். அந்த கரைபாகத்தை 2ஆக மடிங்க. அதிலேருந்து 4ஆக மடிங்க. மடிப்பு பகுதி வந்து நம்மள்கிட்ட இருக்கணும். ஓப்பன் பகுதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட் பக்கம் இருக்கணும். இதுதான் வந்து மடித்து நம்ம போடுற மெத்தடு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம வந்து கையை வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து ட்ராயிங் வரைய போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அளவு ப்ளவுஸில் கரெக்டாக வந்து கைக்கு கீழே எண்டும் ஷோல்டர்கிட்ட கரெக்டாக நம்ம கையை ஜாயின் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த பகுதியில் அந்த பார்ட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது கையோட அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சும் 1 பாயிண்ட்டும் இருக்குது. கரெக்டாக இருக்குங்களா? 6 பாயிண்ட்டு 6 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. சாரி 6.25 இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மார்க் பண்ணிப்போம். அந்த 1.5 இன்ச்சு எதுக்காக அப்படின்னா கீழே வந்து 1.25 இன்ச்சு மடித்து அடிக்கிறதுக்காக, மேலே வந்து ஷோல்ட்ரு வந்து 1/4 இன்ச்சு பிடிக்கிறதுக்காக வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். கையோட லென்த்து வந்து எவ்வளோ இருந்தாலும் நம்மளோட நார்மல் ப்ளவுஸ்க்கு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. சரிங்களா? 6.25 இருக்குது நம்மளோட அளவு ப்ளவுஸோட அளவு கை. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சோம் அப்படின்னா 6.25 7.25 7.25 1.5 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. 7.25 ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஆப்போசிட் பகுதியிலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6.25 6.25 அப்படின்னா 7.25 7.25 அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிற மடிப்பு பகுதியிலையும் 7.25 நமக்கு ஆப்போசிட் பகுதியில் இருக்கிறதுலையும் 7.25 நீங்கள் வச்சுக்கணும். வச்சுட்டு எவ்வளோ கம்மி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். இந்த அளவு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை வந்து 7க்கு மேலே எவ்வளோ அளவு இருந்தாலும் 3.5 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. 7.5 அளவுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக 7 அளவுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3 இன்ச்சு பண்ணினா போதும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேர்வில் கட்டிங் அந்த ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு முன்பகுதியாக இல்லாமல் பின்பகுதியில் இந்த மாதிரி ஒரு டிராயிங் அந்த ஸ்கேல் எப்படி வளையுதோ அதே மாதிரி நீங்கள் அந்த மாதிரி நம்ம இந்தாண்ட மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கும் ஆப்போசிட்டில் மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கும் கரெக்டாக ஒரு டிராயிங் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் ஹேண்டோட படம். இப்படி தான் வந்து நம்ம கர்வ் அந்த கட்டிங் வந்து வரையணும். கை சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஃபினிஷிங்காக சூப்பராக வரும். இதை பயன்படுத்திக்கோங்க. தெரியாதவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நார்மலாக நம்ம எப்படி படம் போடுவோம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது நான் கைக்கு வந்து தையல் எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சுக்கு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா அந்த 4 தையல் விடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் கிராஸாக வந்து நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ 1.25 இன்ச்சு நம்ம மடித்து அடிக்கிறப்போம் இல்லைங்களா, அதையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணுற இடத்துல சும்மா கொஞ்சம் நாச் ஒரு குட்டி அப்படியே துணியை பிடிச்சி ஒரு நாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கை குடையிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து 1.5 இன்ச் வந்து நீங்கள் விட்டுறணும். மேலேருந்து 1.5 இன்ச் நீங்கள் விட்டுட்டு கீழே வந்து அந்த தையல்லேருந்து 1 இன்ச் வந்து விட்டுருங்க. 1 இன்ச்சு விட்டுட்டு 1/2 இன்ச்சு நம்மளோட அந்த கையோட நடுப்பகுதியிலேருந்து 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம மேலே அந்த 2 இன்ச்சு கீழே அந்த 1 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த 3 பாயிண்ட்டையுமே இப்போ நீங்கள் ஒன்று சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த கையோட குழிவு பகுதி கிடச்சிரும். அவ்வளோதான். இதுதான் வந்து கை குடையிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, நமக்கு சுருக்கம் வராமல் நீட்டாக முன்பகுதியில் இந்த குடையிற பாயிண்ட் வந்து இருக்கணும். 4 பீஸையும் ஒன்றா போட்டு குடஞ்சிராமல் கையை வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு படம் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நீங்கள் கையை 4 பீஸையும் வெட்டி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த 2 பீஸை மட்டும்தான் நம்ம வந்து குடையணும். சரிங்களா? 2 பீஸை மட்டும்தான் வந்து நீங்கள் குடஞ்சி எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டால் தான் நம்மளோட ஆம்கோல் பகுதியில் வந்து கரெக்டாக வந்து நமக்கு சுருக்கம் இல்லாமல் நமக்கு கை அக்குள் பகுதியில் துணி இல்லாமல் நீட்டாக வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் ப்ளவுஸு. அந்த 1/2 இன்ச்சு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கை அப்போ தான் வந்துட்டு நமக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும், நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். அதுக்காக தான். இப்போ அழகாக வந்துட்டு நம்ம டிராயிங் பண்ண இடத்துல கட் பண்ணி துணி எடுத்துக்கோங்க. பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா துணி போகிற மாட்டத்துக்கு நீங்கள் போயிட்டு கட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து துணி இழுக்கிற மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து துணியோட அளவுகள் வந்து மாறும். தைக்கும் போது கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும். அவ்வளோதான். கை இப்படி தான் வந்து வெட்டணும். சுருக்கம் இல்லாமல் சூப்பராக ஃபினிஷிங்காக இருக்கும். கை குடையிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக மேல் பார்ட்டில் உள்ள 2 பகுதியை மட்டும் 2 பீஸை மட்டும் எடுத்துக்கோங்க. 2 பீஸ் மீன்ஸ் வந்து முன்பக்கம். சரிங்களா? அந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கை வெட்டும் போது நான் குடைய மாட்டேன். ப்ளவுஸு வச்சு பார்த்துட்டு எந்த பக்கம் வந்து நமக்கு குடையிற மாதிரி வருதோ அந்த பக்கம் குடஞ்சிப்பேன். இப்படி குடஞ்ச பகுதியில் நல்லா கவனமாக பாருங்கள். இந்த நான் வெட்டுற மாதிரி கரெக்டாக அந்த 2 இன்ச்சுக்கு வெட்டி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி விடக்கூடாது. இந்த கரெக்டாக வந்து இந்த வெட்டினது தெரியாமல் நம்ம குடஞ்சது தெரியாமல் அதில் போய் இணைச்சா மட்டும்தான் தூக்கிட்டு இல்லாமல் கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸு. இல்லைனா கைக்கிட்ட முன்னாடி வந்து ஒரு மாதிரி சொங்கு விழுந்த மாதிரி இருக்கும். இதுதான் குடஞ்ச பகுதி. கை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஃபினிஷிங்காக பார்க்குறதுக்கு லுக்காக அமையும். குடையிற பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேஃபில் தான் நமக்கு வந்து கிடைக்கும். இதையும் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்படி வேறு ஷேஃபில் வந்துருச்சு அப்படின்னா அது கை குடஞ்சது மாதிரி இருக்காது. இந்த ஷேஃபில் கிடைச்சா மட்டும்தான் கை வந்து குடஞ்ச மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டு தான் வந்து நம்ம வெட்ட போகிறோம். ப்ளவுஸோட வந்து கை வெட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட் வெட்ட போகிறோம்.
பேக் பார்ட் மார்பு சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குது ஒரு ப்ளவுஸில் அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளவுஸோட கொக்கி பீஸில் தான் நான் எப்பயுமே பார்த்துப்பேன். இன்னொரு மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம ப்ளவுஸுக்கு பின்னாடி ஆம்கோல் பகுதியில் வச்சு பார்ப்பாங்க, அக்கிள் பகுதியில் வந்து டேப் வச்சு பார்ப்பாங்க. நான் அது மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட்ல சொல்லித்தரல, நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொக்கி பகுதியில் ரொம்ப நீளமாக இழுக்காம கரெக்டாக ப்ளவுஸ் போகிற வாட்டத்துக்கே வச்சு பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துக்கிட்டாதான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சுருக்கம் இல்லாமல் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பாருங்க 10 இன்ச் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வைக்க போகிறோம். பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தையல் எங்கேயாவது ஏற்றி இறக்கி துணி அதிகமாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா மார்பு சுற்றளவு கொக்கி போடுறதுக்கு நமக்கு ப்ளவுஸ் வந்து பத்தவே பத்தாது. அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்கிறீங்க பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நார்மலாக தைச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா 1 இன்ச் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு எங்கே எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதுக்காக தான் கரெக்டாக 11 இன்ச் இருக்கா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து நம்ம ப்ளவுஸோட உயரம் எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் அந்த 11 இன்ச் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இருக்காது, டைட்டாக போடுற மாதிரி இருக்காது, துணி கொஞ்சம் உள்ளே இருக்கும், நீங்கள் தாராளமாக பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம தான் தைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் எண்டு மிச்சம் இருக்கிற துணியை அதே மாதிரி ப்ளவுஸ் கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது அப்படின்னா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மடிப்பு இல்லாமல் கரெக்டான அளவில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணி ப்ளவுஸ் வெட்டலாம். இந்த மாதிரி கிராஸாக ஏன் கோடுனா துணி வந்து கிராஸாக இருக்கிறதுனால நம்ம நேர் ஸ்கேல் வச்சு நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து மடித்து அடிக்கிறப்ப நீளாமல் கரெக்டான அளவில் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எட்ஜில் துணி கிராஸாக இருந்துச்சு அப்படின்னா நேராக நம்ம வந்து கட்டிங் போடுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து இப்போ நம்ம வந்து குறிக்க போகிறோம். ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஷோல்டரோட அந்த கோடு ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த கோடும் கீழே வந்து ப்ளவுஸோட லாஸ்ட் எண்டும் எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ளவுஸை வந்து நீட்டாமல் கரெக்டான அளவில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வைக்கணும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச் இருக்குது. 12.5 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். அந்த 2 இன்ச் ஏன் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வந்துட்டு கீழே மடிச்சு அடிக்கணும். மேலே வந்து ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சுக்கு நம்ம பிடிப்போம். அதுக்காக தான் 2 இன்ச் வந்து நம்ம விடுறோம். நம்ம வந்து கரெக்டாக 2 இன்ச் 12.5 ப்ளஸ் வந்து 2.5 13.5 14.5 வந்து நமக்கு கிடைக்கணும். 14.5 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு பாயிண்ட்டு 13 14 ஓகேங்களா. ப்ளவுஸோட ஒரு துணியும் வந்து நமக்கு இம்பார்ட்டன்டானது. ஆம்கோல் வெட்டிட்டோம் அதனால வந்து அந்த பீஸ் தேவையில்ல, கழுத்து வெட்டிட்டோம் அந்த பீஸ் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாதீங்க. அந்த ப்ளவுஸை முடிச்சு ஃபினிஷ் பண்ணி கொக்கி கட்டுற வரைக்குமே அந்த ப்ளவுஸோட துணியை வந்து மிச்சம் உள்ள துணியை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்க பாருங்க. நம்ம கிட்ட ப்ளவுஸ் மிஸ் ஆகுது, அந்த துணி மிஸ் ஆகுதுங்கிறப்ப தான் நிறைய ஒர்க் நம்ம கிட்ட இருக்கும். அதுக்காக தான் அந்த 14.5 இன்ச்சை நம்மளோட மடிப்பு பகுதியிலையும் குறிச்சுக்கணும். நமக்கு ஆப்போசிட்டில் 2 துணி மடிச்சோம் இல்லைங்களா, அதுலேயும் குறிச்சிட்டு ஒரு நேர்கோடு போட்டுக்கோங்க. 14.5 இன்ச்சு 12.5 இன்ச்சு வந்து ரெடி அளவு, 2 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணியிருக்கோம். அந்த 2 இன்ச்சும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே 1.5 இன்ச்சு மடிக்கிறதுக்காக, மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக. ஓகேங்களா, முடிஞ்சிருச்சு. இதுதான் பேக்கோட உயரம். பின் உயரம் ப்ளவுஸோட பின் உயரம் 12.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட். அதே மாதிரி நம்ம 2 இன்ச் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ளவுஸுக்கு கீழே நம்ம மடிக்கிறதுக்கான அளவு 1.5 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ப்ளவுஸோட ஆம்கோல் வந்து நம்ம எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஈஸியான மெத்தட்ல வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ப்ளவுஸோட அந்த ஆம்கோல் பகுதியில் அந்த பின் ஆம்கோலில் ஒரு சில இதில் கோடு ஏற்றி இறக்கி இருக்கும். அதை விட்டுட்டு கரெக்டாக பேக்கில் இருக்கிற
அளவை மட்டும் எடுத்துக்கோங்க. கீழே மார்க் லாஸ்ட்டில் இருக்கிற பண்ணதுலேருந்து அந்த ஒரு 1/2 ப்ளவுஸோட இன்ச்சு எண்டை மேலே வந்து வந்து நம்ம கொஞ்சம் மார்க் மடிச்சடிக்கிறதுக்கு பண்ணிக்கிறேன். துணி விட்டோம் எதுக்காக குறிச்சோம் அப்படின்னு இல்லைங்களா, பார்த்தீங்கன்னா அந்த தையல் இடத்துல வச்சுட்டு நீங்கள் அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அளந்துக்கோங்க. கீழே இறங்கும். அதனால் அளந்ததுலேருந்து ஒரு 1/2 1/2 இன்ச் இன்ச் எடுக்கிற வந்து நீங்கள் மேலே அளவிலேருந்து எடுத்துக்கோங்க. மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து இப்போ நீங்கள் எனக்கு வந்து மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. எந்த ப்ளவுஸாக 6 இன்ச்சு இருந்தாலுமே இப்படி கிடச்சிது. தான். நான் வந்து ரொம்ப 1/2 இன்ச்சுக்கு ஈஸியான மேலே மெத்தடில் மார்க் பண்ணிக்கிட்டேன். கண்டுபிடிச்சிருக்கோம். 6 இதுவே இன்ச்சுக்கு வந்து நான் இன்னொரு ஸ்டெப் வச்சுக்கிட்டேன். இருக்குது. 6 அது இன்ச்சுக்கு வந்து வச்சுக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அடித்து நம்ம முன்பகுதியில் தையல் போடும்போது ஆம்கோலை 6 வச்சு இன்ச்சுக்கு பார்த்து நமக்கு நம்ம அதில் கரெக்டாக அளவு வந்துடும். எடுத்துக்கிறது. ஆம்கோல் இன்னொரு விதத்துலையும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷோல்டரில் வச்சுட்டு கையை கரெக்டாக இழுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்படியும் பார்க்கலாம். இது ஒரு சில டைம் வந்து கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுக்காக தான் நான் இந்த மெத்தடில் சொல்லியிருக்கேன். பின் ஆம்கோல் சரிங்களா, பின்னாடி ப்ளவுஸில் உள்ள இருக்கிற ஆம்கோல் அளவை அந்த குறிச்சிட்டு தையலில் வந்து அதுலேருந்து கரெக்டாக மேலே ஒரு மென்ஷன் 1/2 பண்ணினீங்க இன்ச்சுக்கு நம்ம அப்படின்னா குறிச்சிக்கிட்டோம் நமக்கு அப்படின்னா ஆம்கோலோட அளவு வந்து அளவு பர்ஃபெக்டாக ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். கிடச்சிரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து மடிப்பு பார்த்தீங்கன்னா பகுதியிலையும் 1/2 பின்னாடி இன்ச் வந்து வந்து மார்க் பின் பண்ணிட்டு கழுத்து உயரம் நம்ம சரிங்களா, அளவு ப்ளவுஸில் பின் கழுத்து கழுத்து இருக்குது உயரம் எங்கே பார்த்தீங்களா, அந்த எடுக்கணும்னா கழுத்து நம்ம அளவுக்கு ப்ளவுஸில் பின்னாடி விட்டுட்டு இந்த கழுத்துக்கு கேப்பு கீழே மிச்சம் இருக்கிற இருக்கிற துணி துணியை இருக்கு இல்லைங்களா, நம்ம கீழே நம்ம வச்சு இடுப்புக்கு இருக்குமே அளந்துட்டு அந்த துணி, அதை மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க. கழுத்தை மார்க் வெட்டினதுக்கப்புறம் பண்ணிக்கிட்டு மீதமுள்ள துணி அதுலேருந்து ஒரு இருக்கும்ல 1/4 அந்த இன்ச்சுக்கு துணியை மேலே வந்து நம்ம மார்க் பண்ணி அளவு ப்ளவுஸில் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது கழுத்து அதை டிசைன் வச்சுட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒரு தைக்கணும்னு 1/4 இன்ச்சுக்கு நினைக்கிறீங்களோ மேலே அந்த தள்ளி கழுத்தை அளவு வந்து போட்டிங்க மார்க் பண்ணி அப்படின்னா வச்சுக்கோங்க. கழுத்தோட பின் கழுத்து இறக்கம் வந்து கிடச்சிரும். இதுதான் பின் கழுத்து கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து அகலம் வந்து 2.5, பின் கழுத்து ஷோல்டர் மார்க் வந்து பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 3 இன்ச்சு மேலே சரிங்களா. தூக்கி குறிச்சிக்கிட்டீங்க ஆம்கோல் வந்து அப்படின்னா பார்த்தீங்கன்னா அடித்து நம்ம அளவு திருப்பும்போது நமக்கு எடுத்திருக்கோம். ரெடி அளவு 6 கரெக்டாக இன்ச் வந்து வந்துடும். ஆம்கோல் வந்துச்சு. அடுத்து வந்து கழுத்தோட பார்த்தீங்கன்னா அகலம் 2.5, ஷோல்டர் வந்து கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா வந்து 3 2.5, இன்ச்சு, ஷோல்டர் வந்து ஆம்கோல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 3. 6. இதோட வந்து இதை வந்து ஆம்கோல் அளவு ரெண்டையுமே வந்து வந்து பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. 5 பண்ணிட்டு 3/4 நம்மளோட வந்துச்சு. ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அளவு போட்டுக்கலாம். அளவு போடுறதுக்கு முன்னாடி ஆம்கோலில் இன்னொரு வேலை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப் வச்சு நம்ம ஆம்கோலை வந்து எவ்வளோ நம்ம வந்து கரெக்டாக கழுத்தோட அளந்துருக்கோங்கிறத அகலம் மென்ஷன் 2.5. பண்ணிவிட்டு நம்ம இப்போ அதுக்கு வந்து ஒரு நம்ம பாக்ஸ் எடுத்த போட்டுக்கலாம். அளவை வந்து பாதியாக பிரிக்கணும். பாதியாக பிரித்தோம் அப்படின்னா இப்போ 6 நமக்கு கிடச்சிது. 6 நெக்ஸ்ட் கிடச்சதில் வீடியோவில் பாதியாக நம்ம கண்டிப்பாக பிரித்தோன்னா 3 இன்ச்சு. ஸ்லீவ், அதே டானா நெக்ஸ்ட் சேஃபில் படம் பேக் போட்டிருக்கோம் பார்ட்டு, பார்த்தீங்களா, அந்த ஃப்ரண்ட் பார்ட்டு, இடத்துல இந்தாண்ட நெக்ஸ்ட் 3 வந்து இன்ச்சு, பார்த்தீங்கன்னா அந்தாண்ட பட்டி, 3 இந்த இன்ச்சு, மாதிரி நடுவில் வந்து தனித்தனியான ஒரு 1.25 இன்ச்சு பீஸ் வந்து மார்க் டக்குன்னு பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த 3 புரியிற மாதிரி டாட்டையும் ஒன்றா ஒரு சேர்த்தோம் வீடியோ வந்து நான் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் ஆம்கோல் வந்து பண்ணுறேன். கரெக்டாக படம் வந்துடும். ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ரவுண்ட் வந்து இப்போ நம்ம போட்டுக்கலாம். ஆம்கோல் இந்த ரவுண்டு பகுதியில் வந்து பார்த்தீங்க ஆப்போசிட் அப்படின்னா பகுதியில் வச்சு ஆம்கோல் நம்ம வந்து ஸ்கேல்லையே நம்ம வந்து பின் முதுகுக்கு கழுத்து ரவுண்ட் ஷேப் படம் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு யூஸ் வரைஞ்சிக்கலாம். ஆகும். அவ்வளோதான். நான் ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணுறனோ அதே மாதிரி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த கட்டிங் வந்து சூப்பராக வரும். இந்தாண்ட 3 இன்ச்சு ஆம்கோலுக்கு, அந்தாண்ட 3 இன்ச்சு நம்ம எடுத்த அளவில் பாதியாக 6 இன்ச்சு நம்ம ஆம்கோல் எடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி 3 இன்ச்சு 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 பாயிண்ட்டையும் வந்து நீங்கள் ஒன்று சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆம்கோலோட அளவு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடச்சிரும். வந்துட்டு நம்ம வந்து ஒன்று சேர்த்துடலாம். அவ்வளோதான். டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சு படம் வரைஞ்சிக்கோங்க. தெரியாதவங்களுக்கு மட்டும்தான். அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து பின் கழுத்து மார்க் பண்ணியாச்சு, ஆம்கோல் மார்க் பண்ணியாச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வெட்டிட்டு எப்பயும் போல் ப்ளவுஸ் பேக் பார்ட்டோட வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் டாட் மட்டும்தான். அந்த டாட் வந்து எப்படி பிடிக்கணும், பின்பகுதி டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டரை வந்து நீங்கள் 2ஆக மடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு சென்டர் சென்டரில் தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பின் டாட் வந்து பிடிக்க போகிறோம். சரிங்களா, அப்படி பிடிச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் அந்த கட்டிங் ரவுண்டு கிட்ட போகிறப்ப நம்மளோட கத்திரிக்கோலை கை ப்ளவுஸ் வந்து இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால என்னால் எழுந்திரிச்சு அந்தாண்ட இந்தாண்ட போய் வெட்ட முடியாது. நீங்கள் வெட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ளவுஸை உங்கள் வாட்டத்துக்கு எழுந்திரிச்சு அது வாட்டத்துக்கு தான் நம்ம போகணும், நம்ம வாட்டத்துக்கு நம்ம வெட்ட முடியாது. எழுந்திரிச்சு போய் உட்காந்து வெட்டி பழகிக்கோங்க. இந்த மாதிரி வளைவு வரும் பொழுது கரெக்டாக வந்து நம்மளோட கத்திரிக்கோலில் வந்து அந்த கரெக்டாக அந்த வளையிற இடத்துல கத்திரிக்கோலை எடுக்கக்கூடாது. பிடிக்கணும். இது மாதிரி நாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மடிக்கிறப்போ நம்ம டேப் தேடணுங்கிற அவசியம் கிடையாது. இது மாதிரி ஷோல்டரை வந்து 2ஆக மடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம பின் டாட்டை வந்து பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு கரெக்டாக நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அந்த மார்க்கிங்கில் தான் வந்து தையல் வந்து அமையும். அதுக்காக தான் அந்த மார்க்கிங் நான் பண்ணி காமிக்கிறேன்.
ப்ளவுஸோட அடுத்து வந்து பேக் பார்த்தீங்கன்னா பார்ட் வந்து மெயினான வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு கை பீஸும் வந்து சப்ஜெக்ட் தான் பண்ண பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்திருக்கோம். முடிச்சு எடுத்து மெயினான வச்சுக்கிட்டாச்சு. ஒரு வேலை தான் இது, நெக்ஸ்ட் வந்து கிராஸ் பார்த்தீங்கன்னா கட்டிங். ஃப்ரண்ட் இதை பார்ட்டு நம்ம பார்த்து வந்து வெட்ட கண்டிப்பாக போகிறோம். யாருமே வந்து சரிங்களா? பயப்படாதீங்க. தெளிவாக வந்து இந்த வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ப்ளவுஸோட கையும் பேக் பார்ட்டும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் தான். அதை வந்து நம்ம எப்படி வந்து பேப்பரில் போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நியூஸ் பேப்பரை வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டாக ஃபோல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட மார்பு சுற்றளவு வந்து அந்த பேப்பரில் வந்து நம்ம குறிக்கணும். 11 இன்ச்சு நம்ம வச்சோம் இல்லைங்களா, அந்த 11 இன்ச்சு வர மாதிரி தான் அந்த பேப்பரை வந்து நம்ம ரெண்டாக மடிக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா மடிக்காமல் கரெக்டாக அந்த 11 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு எப்பயும் போல் ஷோல்ட்ரு வந்து கழுத்து அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் வச்சுருந்தோம். ஷோல்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வச்சுருந்தோம். ஆம்கோல் வந்து 6 இன்ச் வச்சுருந்தோம். இந்த 3 அளவையுமே பேக்கில் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே ஃப்ரண்ட்டில் வந்து மாட்டாமல் அப்படியே போட்டுக்கோங்க. ஆம்கோலில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் வந்து 1.25 இன்ச்சு வந்து நடு சென்டரில் வச்சு நம்ம விட்டோம் இல்லைங்களா, அதை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு வச்சு தான் நம்ம வந்து வெட்ட போகிறோம். கழுத்தகலம் 2.5 மறுபடியும் சொல்கிறேன். ஷோல்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 3, ஆம்கோலோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 6. சாரி, அளவு வந்து நான் தெரியல, 6.25 வருதா? ஆமாம், 6.25 வருது. இல்லை 6 இன்ச்சு தான். ஓகே, சாரி, 6 இன்ச்சு தான். இந்த வீடியோ எடுத்துகிட்டு 2-3 நாள் ஆகவும் அளவு வந்து உண்மையாலுமே மறந்துடுச்சு. வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் சொன்ன மெத்தடு தான் அப்படியும் வெட்டணும். நான் 6 இருந்துச்சு அப்படின்னா 3 இன்ச் வச்சுக்கோங்க. 6.25 இருந்துச்சு அப்படின்னா 3 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். அளவுகள் வித்தியாசமாக வரும். ஆனால் மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா சரிபாதியாக பிரிச்சுக்கிற வேண்டிதான். முன்கழுத்து இறக்கம் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர்லேருந்து கரெக்டாக நம்மளோட கொக்கி பக்கம் தான் வந்து அதே மாதிரி கழுத்து வந்து இறக்கம் எடுக்கணும். கரெக்டாக அந்த கழுத்து வந்து நீட்டாமல் கரெக்டாக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா 5.25 வருது. முன்கழுத்து இறக்கம் பார்த்தீங்கன்னா 5.25 தான் வந்து முன்கழுத்தோட இறக்கம். சரிங்களா? இதையும் வந்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ஸ்கேல் வச்சு பேக்கு ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்தட்டு இறக்கம் நம்மளோட முன்னாடி ஜெஸ்டோட அளவு வந்து நம்ம வந்து இப்போ எடுக்க போகிறோம். முன் தட்டு இறக்கம் வந்து இப்போ எடுக்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ப்ளவுஸை ரொம்ப வந்து நீட்டாமல் ரொம்ப வந்து குறுக்காமல் கரெக்டான அளவில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 10 இருக்குது அப்படின்னா 11 எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் 1 இன்ச்சு வச்சு வெட்டிக்கணும். கரெக்டாக வந்து கரெக்டாக இருக்கணும். கொக்கி போடும்போது ஒரு 3 கொக்கி போடும்போதே நமக்கு அந்த ப்ளவுஸ் ரைட்டாக நம்ம பட்டி வச்சுருக்கோமாங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். நம்ம கையை வந்து மேலே தூக்குனாலும் கரெக்டாக வந்து தூக்காமல் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணணும். இந்த அளவு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். முன்தட்டு அளவு இதுதான். ப்ளவுஸ் வந்து பின்னாடி எப்படி தைச்சாலும் நமக்கு வந்து கரெக்டாகிடும். ஆனால் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நீட்டாக தைக்கணும். அப்படி தைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து கப் சைஸ் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஃபிட்டாக அமையும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 இருந்துச்சு, ப்ளஸ் ஒரு பாயிண்ட் வந்து அதிகமாக வச்சு 11 கட் பண்ணிக்கிட்டோம். கொக்கி பக்கெட்டு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். அப்படி கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 10.5 இன்ச்சு வரும். அதே மாதிரி 10.5 இன்ச்சு வந்து நம்ம கொக்கி பகுதி வச்சுக்கணும். ஆம்கோல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். கம்மி பண்ணி நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம். இது வந்து தப்பாக ரைட்டா அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கொக்கி பகுதியில் எவ்வளோ அளவு இருந்தாலும் நம்ம வந்து கட் பண்ணுற பீஸில் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்படி கிடச்சிது அப்படின்னா நம்ம எடுத்த அளவு வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக அமையும்.
நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வெட்டினதுக்கப்புறமா கிராஸ் கட்டிங் தனியாக அந்த பார்ட்டை மட்டும் தனியாக கிராஸ் கட்டிங்கோட தனி பார்ட்டை மட்டும் ஒரு நியூஸ் பேப்பரில் வெட்டி கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். இதுலேயே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைமு எந்த குழப்பமும் இல்லாமல் நம்ம கிராஸை மட்டும் மென்ஷன் பண்ணி இந்த எப்படி வெட்டுறது பேப்பரில், எப்படி அதை துணி மேலே வந்து பர்ஃபெக்டாக போடுறதுங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து புரியும். நான் வந்து புரியாதவங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக கிராஸ் கட்டிங் அந்த மாதிரி வேணும், தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். பேக்கில் வந்து அந்த ஆம்கோலோட அளவு வந்து 1.25 அந்த உள்ள வச்சோமா, இப்போ முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 1 இன்ச் வச்சுக்கணும். இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கீழே கீழே வந்து முன்தட்டு இறக்கத்தில் கோட்டில் கட் பண்ணாமல் கோட்டுக்கு கீழே அதை கட் பண்ணிக்கோங்க. கோட்டில் கட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி எல்லாமே ஆம்கோல் வெட்டிக்கோங்க, கழுத்து வெட்டிக்கோங்க, முடிஞ்சால் பின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எழுந்திரிச்சு போய் வெட்டுங்க. ஏன்னா ப்ளவுஸோட அளவு அப்போ தான் வந்து மாறாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போது இந்த வெட்டின பீஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த கட்டிங் வரப்போ, அந்த வளைவு வரப்போ மட்டும் கத்திரிக்கோலை வந்து கையிலேருந்து எடுக்காமல் கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த வளைவு பகுதி சூப்பராக நமக்கு அமையும். இதுதான் இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸோட அளவு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி தான் நம்ம வெட்டுவோம். இப்போ இது எப்படி துணியில் வந்து கிராஸாக நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம துணி ஆல்ரெடி வெட்டினோம் இல்லைங்களா, அதிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி போட்டுக்கணும். கிராஸ் கட்டிங்குங்கிறதுனால பேப்பரை வந்து கிராஸாக வச்சுக்க போகிறோம். அதனால தான் துணியை கொஞ்சம் இப்படி கிராஸாக நேராக இருந்த பீஸை லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் வெட்டின வந்து பேப்பரை வந்து நம்ம நேராக போட்டு வெட்டியிருக்கோம் அந்த மாதிரி பண்ணாமல் பேக்கில் திருப்பி இந்தமாரி கிராஸாக வச்சுக்கிட்டிங்கனாவே கிராஸ் கட்டிங் பக்காவாக இருக்கும். இப்போது இந்த பேப்பரில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அளவு ப்ளவுஸ் மேலே போட்டிருக்கோம் இல்லைங்களா, துணி வெட்டுறதுக்கு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு ஊக்கு போட்டுக்கோங்க. இல்லைனா பின் இருந்தால் கண்டிப்பாக பின் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடு. கரெக்டாக அந்த கோடு, வளைவு, முன்தட்டு இந்த இடத்துக்கெலாம் வர மாதிரி கரெக்டாக வந்து அளவை வந்து மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட 1 இன்ச்சு 2 இந்த மாதிரி கூட 2 பாயிண்ட்டு 1 பாயிண்ட்டு கூட தள்ளாமல் கரெக்டாக வந்து ஈவனாக போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங் சூப்பராக அமையும். ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக பழகிட்டிங்கன்னா பக்காவாக நீங்கள் சூப்பராக வந்து போட்டுடலாம். நார்மல் கட்டிங்கை பேப்பரில் போட்டுட்டு துணி மேலே போடும்போது அந்த நார்மல் பேப்பரை வந்து கிராஸாக போட்டுட்டிங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங் ரெடி. பிகினஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை செய்யலாம். உண்மையாகவே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் பக்கமாக அந்த மாதிரி தான் வெட்டிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் சரியான முறையில் வந்து கிராஸ் கட்டிங் வந்து கிளாஸ் எல்லாம் போகல. நார்மல் ப்ளவுஸும் 2 ப்ளவுஸ் தான் கிளாஸ் போய் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். மற்றபடி எல்லாமே நானே கற்றுக்கிட்டது தான். இந்த மாதிரி கிராஸாக போடுறது எப்படின்னு நான் எப்படியும் ஒரு 50 பேப்பருக்கு மேலே தான் நான் வச்சுருப்பேன். இன்னுமே நான் வச்சுருக்கேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் துணியில் போட்டே கற்றுக்கிட்டேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிரமப்படணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா துணியில் வெட்டுறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி பேப்பரில் போட்டு வெட்டி எல்லாருமே தைக்க தெரியாதவங்களும் கிராஸ் கட்டிங் தைக்கலாம் இந்த முறையை பயன்படுத்தினால். அதே மாதிரி இந்த கொஞ்சம் அளவை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டா போதும். எவ்வளோ இருக்குது 3 இன்ச்சு நம்ம வந்து பேப்பரில் போடும்போது ஒரு 3.25 வரும். நம்ம அந்த பேப்பரோட லாஸ்ட் எண்டில் குறிக்கிறதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை மட்டும் ஆம்கோல் பகுதியிலேருந்து கரெக்டாக நம்ம அளவு வச்சு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து குறிச்சிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து முன்கழுத்தும் ஆல்ரெடி நம்ம அதிலே டிராயிங் போட்டுட்டோம். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கிராஸ் கட்டிங்கோட பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் முன்பக்கம். இது பார்க்கும்போதே நார்மல் கட்டிங்னா இந்த பூ இந்த செக்குடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டம் கட்டமாக இருக்கிறதெல்லாம் நேராக இருக்கும். இப்போ நம்ம பேப்பர் போட்ட வாட்டத்துலேருந்து பாருங்களேன், எல்லாமே வந்து கிராஸாக இருக்குது. இதுக்கு பேர் தான் கிராஸ் கட்டிங். நார்மலாக இருக்கிற பேப்பரை துணி மேலே கிராஸாக போட்டுட்டிங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங் நமக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். கரெக்டாக கட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஃபிட்டிங்கும் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அளவு ப்ளவுஸில் எத்தனை இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிருக்காங்கங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. துணி வந்து எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பின் பண்ணி நீங்கள் வெட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு தைக்கிறவங்க பின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டி தான் நம்ம வந்து வெட்டணும். கை வெட்டியாச்சு, பின் பாட்டு வெட்டியாச்சு, முன்பகுதியும் வெட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கை தான் வந்து நம்ம வெட்டி எடுத்துக்க போகிறோம். அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வந்து மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நூல் பகுதியில் கொக்கி மாட்டுவோம்ல, விபீஸ் அடிப்போம்ல, அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அளவு பார்த்துக்கோங்க. எவ்வளோ இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ரெண்டரை இன்ச் வந்து கரெக்டாக நமக்கு அளவு ப்ளவுஸில் இருக்குது. 2.5 இன்ச்சு ஃபஸ்ட்டு டாட் வந்து 2.5, அப்புறம் 2. சரிங்களா? கட் பண்ணி நாச் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பட்டி வெட்ட போகிறோம். பேக் பார்ட்டு, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு போட்டுட்டு கீழே வந்து எவ்வளோ நமக்கு வேணும் பட்டி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நார்மல் ப்ளவுஸில் பட்டி வந்து அதுலேயே நமக்கு கிடச்சிரும். கிராஸ் கட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பட்டி வந்து நம்ம தான் வெட்டணும். 2 இன்ச்சு 1.25 2 இன்ச்சு நமக்கு கண்டிப்பாக தேவை. அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 3 இன்ச்சு வந்து இருந்தால் தான், ஆம்கோல் பகுதிக்கிட்ட வந்து 3 இன்ச்சு இருந்தால் மட்டும்தான் இந்தாண்ட பட்டி அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு முடிஞ்சிடும். அந்த பட்டி மேல் பார்ட்டோட ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு போயிடும். நமக்கு 2 இன்ச்சு கிடைக்கும். அப்போ 3 இன்ச்சு நம்ம இங்கே வைக்கணும். அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு வைக்கணும் நம்ம. புரியுதுங்களா? நம்ம 4 தையல் போடுவோம்ல, அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். 2 இன்ச்சு இருந்தது நமக்கு வந்து அந்த இடத்துல நம்ம அந்த பக்கம் 3 இன்ச்சு வச்சா மட்டும்தான் நமக்கு அந்த 2 இன்ச்சு கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே ஆப்போசிட் பக்கம் வந்து 3 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படி மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம பட்டி அடித்தோன்னா கரெக்டாக குட்டியாக நம்ம அளவு ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து பட்டி கிடைக்கும். 3.5 இன்ச்சு வந்து ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 3, அதுலேருந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 2.5. இதுதான் பட்டியோட அளவு. இப்போ நமக்கு துணி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால பட்டி பீஸையும் நம்ம இதிலே வெட்டிக்கலாம். நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து வேறு துணி தான் உள்ளே கொடுத்துருப்போம். இதில் துணி வந்து கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பட்டி பீஸை எடுத்துக்கிறேன். ரெண்டு பட்டியுமே ஈவனாக இருக்கிற மாதிரி வெட்டிக்கோங்க. அப்படி வெட்டினா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொக்கி பார்ட்டு ஒரு பார்ட் வந்து மேலே இருக்கிற மாதிரி, ஒரு பார்ட் வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கரெக்டாக ரெண்டு பீஸு கரெக்டாக வர மாதிரி வெட்டிக்கோங்க. துணி வந்து இந்த ப்ளவுஸில் நமக்கு தாராளமாக இருக்குது. இல்லாத பட்சத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற துணி வச்சு நம்ம உள்பட்டி வந்து வேறு கொடுத்துட்டு வெளிப்பட்டி வந்து நம்ம ப்ளவுஸோட பட்டியவே கொடுத்துர்லாம். கிராஸ் பீஸ் வந்து எப்படி வெட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேல் அளவுக்கு வெட்டிக்கோங்க. அப்படி வெட்டினா தான் நமக்கு வந்து பிசிறு கழுத்து மடித்து அடிக்கும் போது பிசிறு வந்து வெளியே தெரியாமல் நீட்டாக இருக்கும்.
கரெக்டாக ஒரு ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் வெட்டிக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு 5 பீஸ் பெருசாக இருந்ததுன்னா ஒரு 5 பீஸ் தேவை, இல்லை அப்படின்னா ஒரு 6 பீஸ் 6 பீஸ் தான் தேவைப்படும். நம்மளோட அளவு ப்ளவுஸில் உள்ள கழுத்தை பொறுத்தே கிராஸ் பீஸ் வந்து நமக்கு எத்தனை தேவைப்படுங்கிறது. ஒரு 5 பீஸ் இருந்தாலே 4 பீஸ் இருந்தாலே போதுமானது. ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்கேல் அளவு வச்சு வெட்டிக்கோங்க. எவ்வளோ வெட்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஸ்கேலோட அகலத்தை வச்சு நீங்கள் வெட்டிக்கோங்க. நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன். ஓப்பன் பீஸு கொக்கி பட்டி நூல் பட்டி வைப்போம் இல்லைங்களா, அதை வந்து எங்கே எடுத்துக்கிறோன்னா நம்ம கழுத்து பகுதியில் வெட்டின துணியில் நமக்கு மிச்சம் கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொக்கி பீஸை கொஞ்சம் பெருசாகவும், நூல் பட்டி கொக்கி பட்டியை கொஞ்சம் சின்னதாகவும், கொக்கி மாற்ற பட்டியை வந்து கொஞ்சம் பெருசாகவும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ப்ளவுஸ் வெட்டி நம்ம வந்து முடிச்சிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பேக்லேயும் சுருக்கம் இருக்காது, ஃப்ரண்ட்டில் ஆம்கோல்லையும் சுருக்கம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் தெரியாதவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் கிராஸ் கட்டிங் வெட்டினீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக நல்லா நீட்டாக அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நியூஸ் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா கிராஸ் கட்டிங் தெரியாதவங்களும் கிராஸ் கட்டிங் கற்றுக்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீதா சரஸ்வதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பொட்டிக்கும் வச்சுருக்கோம். saree வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கீதா சரஸ்வதி சேனலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இதை தைச்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டும் கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்ன கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.